வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பேர்லெஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 34வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். அந்த இடத்துல மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அந்த தேல் அந்த பொண்ணு அடிக்க வந்த உடனே அந்த பொண்ணு பயந்துகிட்டு கீழே குனிஞ்சிடறா. ஃபேங்கு டக்குன்னு அந்த சைடு போயிட்டு மலர் மழை நொட்பன்னு சொல்லிட்டு பூங்களை வர வச்சு அந்த தேல் மேலேயே அடிக்கிறான். ஃபேங் அந்த மான்ஸ்டரோடைய வீக்னஸ் அதோடைய கண்ணு தான் அந்த சின்ன பொண்ணு சொல்றா. ஃபேங் கத்தியில மின்னல வர வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு மாறிட்டு அவனுடைய பவரை அனுப்பி அடி அடின்னு அடிக்கிறான் அந்த தேலை. ஃபேங்க பிடிக்க வருது. ஃபேங்க அதுல இருந்து தப்பிச்சிடுறான். அதோடைய முகத்துல இருந்து ஒரே புகையா கிளம்புது. டக்குன்னு அதோடைய கொடுக்க அனுப்பி ஃபேங்க போறதுக்கு ட்ரை பண்ணுது. ஃபேங்க அதுல இருந்து தப்பிச்சிடுறான். திருப்பி வருது, கத்திய வச்சு தடுத்துடுறான். அந்த தேல் டக்குன்னு விஷத்தை துப்புது. அதை தடுக்க ட்ரை பண்றான். ஆனா காலில் வந்து பட்டுடுது. அவனுடைய கையிலயும் திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தா ஊசி எங்கிருந்தோ வந்து அதோடைய 2 கண்ணுலயும் குத்திடுது. வலி தாங்க முடியாம அது மனு கத்துது. ஃபேங் அவனுடைய வலியை பொறுத்துக்கிட்டு கத்தியை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து எகிரி ஒரே இறக்க தலையில இறக்கிடுறான். சாவுன்னு கத்திய பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஃபேங்கால முடியாம கீழே விழுறப்ப கரெக்டா டாங் வந்து பிடிச்சிடுறாரு. டே சின்ன பையா, உனக்கு ஒன்னும் ஆகல இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய நெஞ்ச பார்த்துட்டு ஏதோ மருந்தை எடுத்து வாயில ஊத்துறாரு. ஃபேங் கண்ணை திறகுறான். அவனுடைய கண்ணுக்கு யூ தெரியறா. யூ உண்மையிலே நீயானு ஃபேங் கேக்குறான். ஃபேங் கவலைப்படாதீங்கன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. அப்படியே கண்ணை மூடிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு சோகமா உக்காந்துகிட்டு இருக்கா. ஃபேங்னு அந்த சின்ன பொண்ணு அவனுடைய கைய பிடிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. நான் ரெடி பண்ண மருந்து நல்லா வேலை செய்யுது போல இருக்குன்னு டாங் சொல்றாரு. ஃபேங் அந்த பொண்ணுடைய கையை எடுத்து விட்டுட்டு டாங் கிட்ட போயிட்டு என்னை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்றான். சாவோக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, என்னால அவனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஏதோ சமாதி மாரி காட்டுறானுங்க. ஒருவேளை அவன் செத்து போயிட்டானா என்னன்னே தெரியல. எனக்கு அந்த வெள்ளி ஊசி கிடைக்கல, ஆனா அதுக்கு பதிலா இந்த புக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஃபேங் கிட்ட கொடுக்குறாரு. ஹெவன் கேட்டோடைய சீக்ரெட் மெத்தட்ல இதுல இருக்கா, இந்த புக்கை உண்மையிலே எனக்கு கொடுக்குறீங்களான்னு ஃபேங் கேக்குறான். நீ எடுத்துக்கோ, அதால எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு டாங் சொல்றாரு. ஃபேங்கும் அந்த புக்கை அவனோட பேக்ல வச்சிடறான். சீனியர், அந்த ஊதா ரத்த தேலுக்கு என்ன ஆச்சுன்னு ஃபேங் கேக்குறான். அது எப்பயோ இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது இறந்து போனதை காட்டுறானுங்க. இன்னைக்கு நீ பார்த்த அந்த ஊதா நிற தேல் தான் ரத்த டிராகன் மரத்தோடைய காவலாளி. கிட்டத்தட்ட அது 40 வருஷமா இந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டு வருது. ஆனா இப்ப அது செத்து போயிடுச்சுன்னு டாங் சொல்றாரு. அதோடைய உடம்பு 9th லெவல் எவன் கேட் ரிலிம்ல இருந்துச்சு இல்ல. நான் இளமையா இருந்தப்ப என்னோட மனைவிக்காக ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷரை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்ப இந்த ஊதா நிற மேகத்துக்குள்ளார நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இங்க இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர் ஆச்சு எடுத்துக்கிட்டு போலான்னு நினைச்சேன். அப்ப நான் தலை இல்லாம இருந்த ஒரு தேலை பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இங்க இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷரை யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. கடைசியில என்னால என்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு சோகமாயிடுறாரு. சீனியர், நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னு ஃபேங் சொல்றோம். என்ன இப்ப உற்சாகப்படுத்தலாம்னு நினைக்கிறியா, போடா போன்றாரு. சீனை கட் பண்ணா ஃபேங் பாறை மேல ஏறி ஒரு வழியா மேல வந்துடுறான். இதுதான் அந்த மரமான்னு சொல்லிட்டு போய் ஃபேங் கை வச்சு பாக்குறான். இதுல விஷம் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஃபேங் கீழே குதிச்சிடறான். அவங்க எல்லாம் நெருப்பத்தை வச்சுட்டு கும்பலா நின்னுகிட்டு இருக்காங்க. சுமைன் எங்க போனான்னு அவன் கேக்குறான். நான் தூங்கி எழுந்தப்பவே அவர் ஆள் இல்லைன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. எனக்கு தெரிஞ்சு அவன் ஓடி போயிட்டு இருப்பான்னு அவன் சொல்றான். அந்த இடத்துக்கு ஃபேங் வந்துடுறான். ஃபேங், அந்த ரத்த டிராகன் ட்ரீ எப்படி இருக்குன்னு அந்த பெரிய பொண்ணு கேக்குறா. அதை யாரோ டேமேஜ் பண்ணி இருக்காங்கன்னு ஃபேங் சொல்றான். டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த பெரிய பொண்ணு சொல்றா. இதை யாரு செஞ்சிருப்பாங்க, இந்த ஊதா மேகத்துக்குள்ளார யாரும் வந்திருக்க முடியாதுன்னு அவன் சொல்றான். வாய்ப்பே இல்ல, நான் நேத்து ஒரு அடையாளம் வச்சேன், யாருமே உள்ளார வரலன்னு டாங் சொல்றாரு. பேய் மேங், உங்களுக்கு இடையே யாரோ காணும் போல இருக்குன்னு ஃபேங் சொல்றான். சும்மியான், அவன் ஏன் இப்படி செஞ்சான், அவரை கண்டுபிடிச்சாதான் தெரியும். நம்மளுக்கு டைமும் கம்மியா தான் இருக்கு. ஊதா மேகம் நுழைவாயில் மூறத்துக்கு முன்னாடி நம்ம அவரை கண்டுபிடிச்சாகணும்னு ஃபேங் சொன்ன உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுறாங்க. சீனை கட் பண்ணா டாங் ஊசியை பார்த்துட்டு நின்னுகிட்டு இருக்கிறாரு. வாங்கியூன், சும்மியானுக்கும் கூவோ செக்டோடைய எல்டருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறத வதந்திங்களை நான் கேள்விப்பட்டு இருக்கேன்னு அவன் சொல்றான். வாய்மேங், நீங்க என்ன கூட்டிட்டு பார்த்துக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கிட்ட வரான். சும்மியான்னு சொல்லிட்டு ஓடுறா. அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சு அடியில கீழே பிளாட் ஆயிடுறாவ. என்ன குறை சொல்லாத, எனக்கு வேற வழி தெரியல, நீ என்னுடைய பணைய கைதியா தான் இருந்தாகணும்னு அவன் சொல்றான். சீனை கட் பண்ணா எல்லாரும் டாங் கிட்ட ஓடி வராங்க. எங்களால அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணுன்னு டாங் கேக்குறாரு. தெரியலன்னு ஃபேங் மண்டையாட்டுறான். நான் போய் அவனை கண்டுபிடிக்க சொன்னா அவன் இன்னும் திரும்பி வரலையான்னு அவன் சொல்றான். நான் இந்த நிலைமைய பாத்துக்கிறேன்னு ஃபேங் சொல்றான். வாய்மேங், சகோதரி வா
வாங் தாத்தா ஃபேங்குன்னு அந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டு எல்லாரும் ஓடுறாங்க. பார்த்தா அவன் கீழே விழுந்துகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. இந்த மாரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.